வாங்க புத்திசாலித்தனமா தூங்குறது எப்படின்னு ஜப்பானியர்கள் கிட்ட இருந்து கத்துக்கலாம். உங்க தூக்கத்தை மொத்தமா மாத்தக்கூடிய சில ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான பழக்கங்களை பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். உங்களுக்கு எப்பவாச்சும் இப்படி தோணிருக்கா? நீங்க எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிருப்பீங்க. 8 மணி நேரம் தூக்கம், சாயங்காலத்துக்கு மேல காஃபி கிடையாது, சீக்கிரமாவே படுக்கைக்கு போறது. ஆனாலும் காலையில அலாரம் அடிக்கும்போது உங்க உடம்பு ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி கனமா இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? இது ரொம்பவே குழப்பமான ஒரு உணர்வு இல்லையா? அதாவது கண்ணு முழிச்சிருப்பீங்க, ஆனா உங்க மூளை மட்டும் இன்னொரு மாதிரி ஃபாகியா, மந்தமா இருக்கும் இல்லையா? அடுத்த 1 மணி நேரத்துக்கு நீங்க அரை மயக்கத்துல தான் இருப்பீங்க. ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. இதே நேரத்துல ஜப்பான்ல ஒருத்தர் அதே 7-8 மணி நேரம் தான் தூங்குறாரு. ஆனா அவங்க ரொம்ப அமைதியா, கவனமா, முழு எனர்ஜியோட அந்த நாளை சந்திக்க தயாரா இருக்காங்க. ஒரே அளவு தூக்கம், ஆனா ரிசல்ட் மட்டும் ஏன் இவ்ளோ வித்தியாசமா இருக்கு? நம்ம பிரச்சனை என்னன்னா, நாம எப்போதுமே இந்த மணிக்கணக்குல மாட்டிக்கிறோம். 8 மணி நேரம் 9 மணி நேரம்னு கணக்கு போட்டுட்டே இருக்கோம். ஆனா ஜப்பானியர்களுக்கு ஒரு அடிப்படை உண்மை நல்லா தெரிஞ்சிருக்கு. விஷயம் நீங்க எவ்வளவு நேரம் தூங்குறீங்கன்றதுல இல்ல, நீங்க எப்படி தூங்குறீங்கன்றதுல தான் இருக்கு. தூக்கத்தோட தரம் தான் முக்கியம், அளவு இல்ல. நாம வாழ்ற உலகமே அப்படி ரொம்ப பிஸியா இருக்கிறத ஒரு கெத்தா நினைக்கிறோம். நேத்து ராத்திரி 4 மணி நேரம் தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்றத ஒரு பெரிய சாதனையா பார்க்கறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? தூக்கம்ங்கிறது நேரத்தை வீணடிக்கிற விஷயம் இல்ல. அது உங்க மூளை தன்னைத்தானே சரி செஞ்சு நச்சுக்களை வெளியேத்தி உங்களை அடுத்த நாள் ஜெயிக்கிறதுக்கு தயார்படுத்துற ஒரு முக்கியமான நேரம். இங்க தான் விஷயமே இருக்கு. இந்த ஒரு வரியில தான் மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு. ஜப்பான்ல தூக்கம் ஒரு சோம்பேறித்தனம் இல்ல, அது ஒரு ஒழுக்கம். நாம உடற்பயிற்சி செய்யறது மாதிரியும் ஆரோக்கியமா சாப்பிடுறது மாதிரியும் நல்லா தூங்குறதும் ஒரு திறமை, ஒரு பழக்கம். நாம மணிக்கணக்கை எண்ணிட்டு இருக்கும்போது அவங்க தரத்துல கவனம் செலுத்துறாங்க. சரி, அந்த தரத்தை எப்படி கொண்டு வரது? வாங்க பார்க்கலாம். சரி, முதல் பழக்கம் ரொம்ப சிம்பிளான ஒண்ணு. உங்க குகைய குளிர்ச்சியா வச்சுக்கிறது. அதாவது உங்க பெட்ரூம். ஜப்பான்ல பெட்ரூம்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா அமைதியா இருக்கும். ஆனா அதுல ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. அது என்னன்னா, அந்த அறை எப்போதுமே கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். இது தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல, இது திட்டமிட்டு செய்யப்படுற ஒண்ணு. கேட்கவே ஆச்சரியமா இருக்கும். ஜப்பான்ல நடந்த ஒரு ஸ்டடியில என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்களோட பெட்ரூம் டெம்பரேச்சர் சராசரியா 13ல இருந்து 16 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம ஊர்ல ஏசி போட்டா கூட 24-25 டிகிரில தான் வைப்போம். அவங்க அதை விட கிட்டத்தட்ட 10 டிகிரி கம்மியா வைக்கிறாங்க. ஏன்? இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான சயின்ஸ் இருக்கு. பாருங்க, நாம நல்லா ஆழ்ந்து தூங்கணும்னா நம்ம உடலோட மைய வெப்பநிலை கொஞ்சம் குறையணும். அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது தான் நம்ம மூளை மெலட்டோனின்ங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இந்த மெலட்டோனின் தான் நம்ம உடம்புக்கு ஓகே ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சிக்னல் கொடுக்குற ஒரு மாஸ்டர் கீ மாதிரி. அதனால இதய துடிப்பு குறையுது, தசைகள் ரிலாக்ஸ் ஆகுது, உடம்போட ரிப்பேர் வேலைகள் ஸ்டார்ட் ஆகுது. சோ இதை நீங்க எப்படி ட்ரை பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு நைட்டே உங்க ரூம் டெம்பரேச்சரை ஒரு 15ல இருந்து 18 டிகிரிக்குள்ள செட் பண்ணி பாருங்க. ஏசி இருந்தா குறைச்சு வைங்க, இல்லனா ஒரு ஜன்னலை திறந்து வைங்க, இல்ல ஒரு ஃபேன் யூஸ் பண்ணுங்க. அந்த சின்ன குளிர்ச்சி உங்க தூக்கத்தோட தரத்துல எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வருதுன்னு நீங்களே பாப்பீங்க. ஓகே, அடுத்த பழக்கம். இது முதல் பழக்கத்தோட சேரும்போது ஒரு மேஜிக்கே நடக்கும்னு சொல்லலாம். அதுதான் சூடான குளியல், அதுக்கப்புறம் குளிர்ச்சியான அறை. இது ஒரு பவர்ஃபுல் காம்பினேஷன். இது ஜப்பானோட ஒரு பாரம்பரிய இரவு சடங்குல இருந்து வருது. அதுக்கு பேர் அஃப்ரோ. அஃப்ரோனா என்னன்னா ஒரு சூடான குளியல், கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ்ல. ஆனா இது வெறும் உடம்ப சுத்தப்படுத்துறதுக்காக மட்டும் இல்ல, இது மனசு சுத்தப்படுத்துறதுக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த சூடான தண்ணியில நீங்க இருக்கும்போது அந்த நாள் முழுக்க இருந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மெதுவா கரையிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனா அசல் மேஜிக்கே நீங்க அந்த சூடான தண்ணியிலிருந்து வெளியே வரும்போது தான். உங்க சூடான உடம்பு நம்ம முதல் பழக்கத்துல பார்த்த மாதிரி அந்த குளிர்ச்சியான அறைக்குள்ள நுழையும் போது என்னாகும்? உங்க உடல் வெப்பநிலை சட்டுன்னு குறையும். இந்த திடீர் டெம்பரேச்சர் டிராப் உங்க மூளைக்கு ஒரு பெரிய சிக்னல் அனுப்புது. சரி, தூங்குற டைம் வந்தாச்சுன்னு. இது மெலட்டோனின் உற்பத்தியை இன்னும் டபுள் ஆக்கிடும். சரி, இதை நாம எப்படி ஃபாலோ பண்றது? ரொம்ப ஈஸி. தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல வெதுவெதுப்பான குளியல் எடுங்க. முக்கியமான விஷயம், அந்த டைம்ல ஃபோன், டிவி எதுவுமே வேணாம். அது உங்களுக்கான ஒரு குவைட் டைம். குளிச்சு முடிச்சதும் நேரா உங்க கூலான பெட்ரூம்குள்ள போங்க. அந்த ஃபீலே உங்களை ரிலாக்ஸ் பண்ணிடும். அடுத்த பழக்கம் கொஞ்சம் நம்மளோட மனநிலை சம்பந்தப்பட்டது. பழக்கம் 3. உங்க சோர்வுக்கு மதிப்பு கொடுங்க. என்னது, சோர்வுக்கு மதிப்பு கொடுக்கறதா? ஆமா, இது கேட்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா ஜப்பான்ல ஒருத்தர் சோர்வா இருக்காருன்னு சொல்றது ஒரு தப்பான விஷயம் இல்ல. அது ஒரு விதத்துல பாராட்டு மாதிரி. யோசிச்சு பாருங்களேன், நம்ம கிட்ட யாராச்சும் ரொம்ப டயர்டா தெரியறீங்கன்னு சொன்னா உடனே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அதை மறைக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா ஜப்பான்ல சோர்வுங்கிறது நீங்க அந்த நாள் முழுக்க ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு காட்டுற ஒரு அடையாளம். நீங்க நல்லா உழைச்சிருக்கீங்க, இப்போ உங்களுக்கு ஓய்வு தேவைன்னு அர்த்தம்.
அவங்க காஃபியை குடிச்சு சோர்வை தள்ளி போடாம ஓய்வெடுத்து அதை சரி பண்ணுவாங்க. ஸோ இனிமே சோர்வை ஒரு அவமானமா பார்க்காதீங்க. அது உங்க உடம்பு உங்ககிட்ட பேசுற ஒரு மொழி, ஒரு சிக்னல். போதும், இன்னைக்கு நல்லா வேலை செஞ்சாச்சு, இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அண்ணல் சொல்லுது. நாம் அந்த சோர்வோட சண்டை போடுறதை நிறுத்திட்டு அது சொல்றத கேட்டா போதும். மனசு அமைதியா இருந்தாதானே உடம்பு நிம்மதியா ஓய்வு எடுக்கும். அடுத்தது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், 4வது பழக்கம், ஒரு குட்டி தூக்கம். டோக்கியோல ஒரு ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயத்த பார்க்கலாம். சிலர் அவங்க வேலை செய்யற டெஸ்க்லயே தலையை வச்சு தூங்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு அவங்க சோம்பேறின்னு நினைக்காதீங்க. இதுக்கு பேரு இனேமுரி. இனமுறினா இருந்து கொண்டே தூங்குவதுன்னு அர்த்தம். ஜப்பான்ல இதுக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்கு. ஒருத்தர் இப்படி குட்டி தூக்கம் போடுறாருன்னா அதுக்கு அர்த்தம் அவர் அதுக்கு முன்னாடி ரொம்ப கடினமா உழைச்சிருக்கார், இப்போ ஒரு சின்ன ரீசார்ஜ் தேவைப்படுதுன்னு தான். இது சோம்பேறித்தனம் இல்ல, இது ஹார்ட் ஒர்க்கோட அடையாளம். ஆனா இதுல ஒரு சின்ன ரூல் இருக்கு. இந்த குட்டி தூக்கம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். அதாவது ஒரு 10லிருந்து 20 நிமிஷம். இந்த பீஸ் நாப் உங்க மூளையை ரீசெட் பண்ணி புத்துணர்ச்சி கொடுக்கும். ஆனா நீங்க 30 நிமிஷத்துக்கு மேல தூங்கிட்டீங்கன்னா உங்க மூளை ஆழ்ந்த உறக்க நிலைக்கு போயிடும். அப்புறம் எழும்போது இன்னும் மந்தமா இருக்கும். சோ அந்த 10-20 நிமிஷம் அதுதான் பெர்ஃபெக்ட். சரி, கடைசி பழக்கம். இது இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. 5வது பழக்கம். ரீசார்ஜ் ஆனும்னா முதல்ல அன்பிளக் பண்ணுங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம பெட்ரூம் இப்போ தூங்குற இடமா இல்ல அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டர் மாதிரி ஆயிடுச்சு. அங்கதான் படம் பார்க்கறோம், சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்றோம், ஒர்க் மெயில்ஸ் செக் பண்றோம். இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஏன் தூக்கம் வரலன்னு யோசிக்கிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க ஃபோன் ஸ்கிரீனை பார்க்கும்போது அதிலிருந்து வர அந்த ப்ளூ லைட் நம்ம மூளையில மெலட்டோனின் உற்பத்தியை பிளாக் பண்ணிடுது. மெலட்டோனின்னா நம்மளோட ஸ்லீப் ஹார்மோன். அது சுரக்கலன்னா உங்க மூளை என்ன நினைக்கும்? ஓ, இன்னும் பகல் நேரம் தான் போலன்னு நினைச்சுக்கும். உங்க உடம்பு டயர்டா இருந்தாலும் மூளை மட்டும் முழிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிளான ரூல் இருக்கு. 1 hour ரூல். அதாவது தூங்க போறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா ஸ்கிரீன்ஸையும் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபோன், லேப்டாப், டிவி எதுவா இருந்தாலும் சரி. அந்த 1 மணி நேரத்துல ஒரு புக் படிங்க, இல்ல மெதுவா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க, இல்லனா சும்மா அமைதியா உக்காந்துருங்க. ஒரு ஃப்ளைட் எப்படி லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மெதுவா கீழே இறங்குமோ அதே மாதிரி உங்க மனசையும் மெதுவா அமைதிக்கு கொண்டு வா. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா நாம நம்ம தூக்கத்தை பார்க்கற விதத்தையே மாத்தணும். எவ்வளோ நேரம் தூங்கணும்னு கணக்கு பார்க்கறத விட்டுட்டு எப்படி தூங்கணும்னு தரத்தை பார்க்க ஆரம்பிக்கணும். ஓய்வுங்கிறது சோம்பேறித்தனம் இல்ல, அது ஒரு ஒழுக்கம். உங்க உடம்பு கொடுக்கிற சிக்னல்ஸை, அதாவது சோர்வை மதிக்க கத்துக்கணும். பாருங்க, இந்த சின்ன சின்ன பழக்கங்கள் தான் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. சரி, இவ்ளோ நேரம் கேட்டாச்சு. இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் சொன்ன இந்த 5 பழக்கத்துல ஏதாவது ஜஸ்ட் ஒன்ன மட்டும் இன்னைக்கு ராத்திரி ட்ரை பண்ணுங்க. உங்க ரூமை கொஞ்சம் கூல் பண்ண போறீங்களா? இல்ல தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை ஆஃப் பண்ண போறீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு பாருங்க. நாளைக்கு காலையில நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு பாருங்க. கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். உங்க ஃபோன் ஒவ்வொரு நாளும் கரெக்டா ரீசார்ஜ் ஆகிடுது. ஆனா நீங்க முழுசா ரீசார்ஜ் ஆகுறீங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கணும்னா முதல்ல உங்களை நீங்க அன்பிளக் பண்ணணும். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.